ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குருகுல் சிஸ்டம், அப்புறம் நம்ம ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் எல்லாருக்குமே சேம் தான், பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. ஆனால் குருகுல் சிஸ்டம்லாம் இருந்துச்சு. அப்படி என்ன பார்ஷியாலிட்டி? இப்போது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியுதா? அதில் யானை, குரங்கு, பாம்பு எல்லாரையுமே மரத்தை ஏற சொல்கிறாங்க. அப்போது குரங்கு ஈஸியாக ஏறிடும், பாம்பு ஏறிடும். ஆனால் யானை இதே மாதிரி தான் இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே சேம். ஆனால் குருகுலத்தில் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட தனித்தன்மையை வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு ஒரு டைம் இருக்குது. இப்போ 7லேருந்து 3 வரைக்கும், இல்லை 8லேருந்து 5 வரைக்கும் ஒரு டைமிங் இருக்குது. ஆனால் குருகுலத்தில் அப்படி கிடையாது. அங்கேயே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி தான். அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க குரு கூட தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ அவங்க கேரக்டர்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி அந்த குருக்கு எப்போ முடிக்கணும்னு தோணுதோ, எப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஓகே நல்லா இருக்கான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அப்போ தான் அவர் அனுப்புவார். ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி கிடையாது. நம்ம இப்போ நார்மலாக எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணாலே போதும், அடுத்து நம்மளுக்கு ஜாப்க்கோ இல்லை நம்மளுக்கு என்ன தோணுதோ அது நம்ம பண்ணலாம். அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுலேயும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இப்போ நம்மளோட வேதங்களுக்கு வந்துடுவோம். நம்மளுக்கு 4 வேதம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் சான்ஸ்கிரிட்டில் எழுதணும்? ஏன் மற்ற மொழியில் எழுதக்கூடாது? இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர். சமஸ்கிருதம் ஒரு ஈஸியான லாங்குவேஜ், யார் வேணாலும் கற்றுக்கலான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அந்த காலத்தில். அதே மாதிரி அந்த காலத்தில் பிரக்ரித் அப்படின்னு ஒரு மொழி இருந்துச்சு. அந்த மொழியை தான் எல்லாருமே பேசுவாங்க. அது இப்போ ப்ரெசண்ட்டில் சமஸ்கிருதம்னு சொல்கிறோம். அது 4 வேதங்களும் எப்படி இருந்துச்சு? நம்ம லைஃப்பை வாழ்கிற ஒரு புக்கு அப்படின்னு வச்சுப்போமே. எப்படி வாழணும், எதுக்கு வாழணும், யாரை நம்பணும், எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் அந்த புக்கில் இருந்துச்சு. ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுக்கு தனித்தனியாக படிக்கிறத விட அது ஒரு புக்கில் நம்மளுக்கு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 வேதங்களும் சொல்கிற விதம் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், பட் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் பழசுக்கும் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். இதே மைண்ட் செட்டில் தான் நம்மளுக்கு அந்த பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்க. நம்ம அதையே தான் இப்போ வரைக்கும் இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறமா அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது? இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளே நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. மேக்ஸில், சயின்ஸில், ஆயுர்வேதத்தில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும் முன்னாடி. ஆனால் நம்மளோட பழைய எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது குருகுல் சிஸ்டம் இப்படி கிடையாது. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. இவ்வளோ சேஞ்ச் நடந்தும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அது என்ன விஷயம்? குரு சிஷ்யனோட உறவு. அது இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இனிமேலையும் அப்படியே தான் இருக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா ஏஐ டீச்சர் இந்த மாதிரி நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.